முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்ற விசேட அறிவிப்பு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகசபை காலமானார். டான்டி தோட்ட தொழிலாளர் விவகாரம். தமிழக பிரதிநிதி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இடையில் கலந்துரையாடல். இந்திய நிதியமைச்சரை சந்தித்த ஜீவன் தொண்டம். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழா இன்று நடைபெறவுள்ளது. கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் பத்திரமுல்லையில் உள்ள மோனார்க் எம்பீரியஸ் ஹோட்டலில் இன்று காலை 9 மணிக்கு இந்த விழா ஆரம்பமாகின்றது. ஒன்றாக நிற்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைப்போம் என்ற கருப்பொருளில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழா இந்த முறை இடம்பெறுகின்றது. மாநாட்டு உரையின் போது ரணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பொன்றை விடுக்க உள்ளார். இந்த விழாவில் பங்கேற்பதற்கு எதிரணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விழாவில் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா பங்கேற்க மாட்டார் என்று அறிய முடிகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கட்சி சார்பில் கலந்து கொள்வார்கள் என தெரிய வருகின்றது. கட்சியின் வாழ்த்து செய்தியை வழங்குவதற்காகவே ரஞ்சித் மத்தும பண்டார இந்த விழாவில் பங்கேற்க செல்கின்றார். மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்வன் பிள்ளை கனகசபை நேற்று வயது மூப்பு காரணமாக காலமானார். மட்டக்களப்பு கழுதாவளையைச் சேர்ந்த 86 வயது இவர் ஓய்வு நிலை அரச உத்தியோகத்தர் ஆவார். இவர் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய சிறுதோட்ட விவசாய சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமானை நேற்று கொழும்பில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமியா பவனில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது கடந்த காலங்களில் இந்தியாவில் நீலகிரி மாவட்டத்தில் டான்டி நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் தோட்டங்களில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற மலையக தோட்ட தொழிலாளர்கள் அகற்றப்பட்ட போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தலையிட்டால் அவர்கள் மீண்டும் அதே இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டதுடன் அவர்களுக்கான வீட்டு திட்டம் தமிழக முதலமைச்சருடன் கலந்துரையாடி பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அதற்காக செல்வராஜ் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் கடந்த காலத்தில் தமிழக முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்து இந்த பிரச்சினை குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறையினரால் டான்டிக்கு வழங்கப்பட்ட குத்தகை காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு முறை நீலகிரிக்கு வருகை தந்து வனத்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தோட்ட தொழிலாளர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு 2 ஏக்கர் தோட்ட தொழிலாளர்களின் பெயரில் பெற்று தருமாறு செந்தில் தொண்டமானிடம் கோரிக்கை முன்வைத்தார். இது குறித்து செந்தில் தொண்டமான் கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் குறித்த பிரச்சினை தொடர்பில் இந்திய அரசிடமும் தமிழக முதலமைச்சரிடமும் கலந்துரையாடி தோட்டத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட தோட்ட தொழிலாளர்களை மீண்டும் அதே தோட்டத்தில் குடியமர்த்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எதிர்காலத்தில் இந்திய அரசாங்கத்திடமும் தமிழக அரசிடமும் இது குறித்து கலந்துரையாடி தீர்வு பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்தார். மேலும் இது குறித்து இந்திய தூதுவரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக செந்தில் தொண்டமான் உறுதியளித்தார். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் அவர்கள் இந்திய மத்திய அரசின் நிதியமைச்சர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். மரியாதை நிமித்தமாக இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது எமது சகோதர நாடான இந்தியா இலங்கைக்கு தொடர்ந்து வழங்கி வரும் உதவிகளுக்கும் உறுதியான ஆதரவுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இலங்கைக்கு இந்தியா வழங்கி வரும் பன்முக ஆதரவுகள் குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக ஜீவன் தொண்டமான் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த ரயிலில் கைவிடப்பட்ட பாயிலிருந்து 200 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4:10 மணியளவில் மட்டக்களப்பு ரயில் நிலையத்தை வந்தடைந்த போது ரயில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சந்தேகத்துக்கிடமான பையை கண்டுபிடித்து அதனை புகையிரத அதிபரிடம் ஒப்படைத்தனர். பையை திறந்து பரிசோதித்த போது 252 சிறிய பேக்கெட்டுகளில் பொதி செய்யப்பட்ட 200 கிராம் போதைப் பொருள் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து மட்டக்களப்பு தலைமையக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த போதைப் பொருளை கைப்பற்றிய போலீசார் நீதிமன்றத்தில் அதனை ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் கடிதம் மூலம் எதிர்க்கட்சி தலைவரால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் குறித்த விவரங்களை கடந்த ஏப்ரல் 23 நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்தது. நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் அந்த விவரங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவற்றை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அதற்கான கால அவகாசத்தை வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கிண்ண T20 தொடரின் 12வது போட்டியில் இந்திய அணி ஓமான் அணியை 21 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சூப்பர் 4க்கு தகுதி பெற்றது. ஷேக் ஷாயித் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்தியா 20 ஓவர்களில் 188 ஓட்டங்களை குவித்தது. அபிஷேக் சர்மாவின் அதிரடியான 38 ஓட்டங்கள் மற்றும் மிடில் ஆர்டரின் பங்களிப்பு இந்தியாவுக்கு வலு சேர்த்தது. இந்திய அணி சார்பில் சஞ்சு சாம்சன் அதிகபட்சமாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் ஓமான் அணி 189 என்ற இலக்கை துரத்திய போது 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 167 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. ஓமான் அணி சார்பில் அமீர் கலீம் அதிகபட்சமாக 64 ஓட்டங்களையும் ஹமட் மிர்ஷா 51 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார். இந்த வெற்றியுடன் இந்தியா குரூப் ஏயில் 3-0 என்ற சாதனையுடன் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்றது. அடுத்து இந்தியா செப்டம்பர் 21 அன்று சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தானை எதிர்கொள்கின்றது.